மதுரை மத்திய தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு டிஎம் கோர்ட் பகுதியில் கோலாகல வரவேற்பு. பொதுமக்கள், கழக தொண்டர்கள் வழி நெடுகிலும் அலைகடல் என திரண்டு புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். சபரீசனும் உதயநிதியும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் கண்டனம். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் ஊழல் புரிந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஊழல் பணம் மீட்கப்படும் என மதுரை மத்திய தொகுதியில் உரையாற்றிய புரட்சி தமிழர் உறுதி. திரு சபரீசன், திரு உதயநிதி ஸ்டாலின் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக செய்தி வெளிவந்தது. உண்மைதானே? வலைதளத்தில் வந்ததில்ல, வலைதளத்தில் வந்த செய்தி. நான் பலமுறை பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஆனா இன்று வரை முதலமைச்சருக்கு வாயே திறக்கல. ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலத்தில் திமுக அமைச்சர்கள் இருக்கின்ற அமைச்சரே ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்குன்னா இதுல உண்மை இருக்குதில்ல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தவறு ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். திண்டிவனத்தில் பட்டியலின பணியாளரை திமுக கவுன்சிலர் காலில் விட வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட திமுக அரசாங்கமா சமூக நீதி பாதுகாவலர்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆவேச கேள்வி. சேலம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பட்டியல் இனத்தவரை சேர்ந்த சேர்மேனுக்கு இருக்கையே கொடுக்காமல் நிற்க வைத்த திமுகவினர்தான் சமூக நீதி காவலர்களா என்றும் மதுரை மத்திய தொகுதி எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் விமர்சனம். திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையார் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி இன்றைக்கு ஒரு கவுன்சிலர், பெண் கவுன்சிலர் காலில் விழ செய்த அரசு திமுக அரசு. இவர்களா இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. அதே போல சேலம் மாவட்டம் இன்றைக்கு மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அதில் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் கலந்துக்கிறாரு, உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க. அந்த நகரமன்ற தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர். அவரை நாற்காலியில் அமர வைக்கல, பின்னாடி நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது. அப்படி பட்டியலின மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. 200 கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சி திமுக ஊழல் குறித்து மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி வாயே திறக்கவில்லை. ஊழலை குறித்து பேசினால் வரும் தேர்தலில் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேற்றிவிடும் என்ற பயம் கம்யூனிஸ்டுகளுக்கு என கழக பொதுச் செயலாளர் பேச்சு. மக்கள் வரிப்பணத்தை திமுக கொள்ளையடித்துள்ள நிலையில் இதற்கு கூட குரல் கொடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என புரட்சி தமிழர் விமர்சனம். இந்த மதுரை மாநகராட்சியில் 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மாவட்டத்தில் கொடிகம்பம் நடவே திமுக அரசு விடவே இல்லை என கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக விழுங்க பார்க்கிறது என்று சொன்னால் கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் என கூறும் திருமாவளவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என புரட்சி தமிழர் பேச்சு. திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம்பம் நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா. நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை
விழுகிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. அடுத்த முதலமைச்சர் உதயநிதிதான் என்று அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டா போதுமா, மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாமா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட நெல்பேட்டை எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சி தமிழர், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது, மக்களுக்காக அவர் என்ன உழைத்திருக்கிறார் என அடுக்கடுக்கான கேள்வி. திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா? என்ன கடையிலேயே கிடைக்குது முதலமைச்சர் ஓட்டம் கட்டி வாங்கிட்டு வருதுக்கு. மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேணும், அப்பதான் ஆக முடியும். திரு கருணாநிதி குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருத்தர் அடையாளம் கட்டிட்டா மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? என்ன உழைப்பு இருக்குது? கட்சியிலேயும் உழைப்பு இல்ல, நாட்டு மக்களுக்கு உழைப்பு இல்ல. திரு ஸ்டாலின் குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் அவருடைய மகனா இருக்கார், அதுதான் அடையாளம். வேற என்ன அடையாளம் இருக்குது? மக்களுக்காக என்ன உழைத்தீங்க? ஆக நாட்டு மக்களை ஏமாற்றி திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இன்பநிதியும் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றாங்க. இது என்ன குடும்ப ஆட்சியா வர வேணும்? சிந்திக்க, குடும்ப ஆட்சி வேணுமா? அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலா இருக்க வேணும். மதுரையில் பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மதுரை தெற்கு தொகுதி எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பாரத பிரதமரே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இன்றைய தினம் முடிவை பெறுகின்ற நிலை இருக்குது. அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். திருவாரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 1010 மாணவர்கள் பட்டம் பெற்ற இவ்விழாவில் ஆளுநர் RN ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிரபல கள்ளச்சாராய வியாபாரி மரூர் ராஜா மரக்காணம் கள்ளச்சாராயம் வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதாகி பிணையில் வந்தவரின் மனைவியும் திமுக பெண் கவுன்சிலருமான ரம்யா ராஜா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்து அட்டூழியம். மரூர் ராஜா கடந்த மாதம் சாலையில் நடுவே கத்தியால் கேக் வெட்டி ரவுடிசம் செய்தபோது காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும், கள்ளச்சாராயம் விற்று உயிர்களை காவல் வாங்குவோர்களின் காலில் பட்டியல் சமூகத்தில் இருந்து படித்து அரசு உயர் அதிகாரியாக உயர்ந்தவர் காலில் விடுவதெல்லாம் காலத்தின் கோலம் எனவும், திண்டிவனத்தில் அரசு அலுவலகங்களில் கூட தீண்டாமை தலைவிரித்து ஆடுவதாகவும் மக்கள் காட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலக பட்டியலின ஊழியரை திமுக கவுன்சிலர் காலில் விழ வைத்த சம்பவத்தை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக தர்ணா போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் சமூக நீதி நாடகத்தை அம்பலப்படுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் கழக நிர்வாகிகள் கண்டன முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின ஊழியரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திமுக நகராட்சி தலைவரின் கணவர், நகராட்சி துணைத் தலைவர் மற்றும் திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் தலைமறைவு.
திமுக ஆட்சியில் சமூக நீதி காற்றில் பறக்கும் நிலையில் வழக்கம் போல இந்த விவகாரத்திலும் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் முறையான நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் தனது மனுவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்த முதியவர் மீது தாக்குதல் நடத்தி கிராம நிர்வாக அலுவலர் அராஜகம். பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய காவலரே முதியவரை வலுக்கட்டாயமாக அடித்து தள்ளிவிட்டதுடன் மார்பில் ஓங்கி குத்தியதால் மக்கள் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனது மனு மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேள்வி கேட்ட முதியவர் மீது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவலர் ஈவு இரக்கமின்றி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். உங்களுடன் முதல்வர் முகாம் என்பது மக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணும் முகாமா, மக்களின் மனுக்களை குப்பையில் போடும் முகாமா என பொதுமக்கள் ஆத்திரத்துடன் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் மண்குன்று மலையில் உங்களுடன் முதல்வர் முகாமில் சர்வர் வேலை செய்யவில்லை என்று கூறி பொதுமக்களை அலைக்கழித்து வெறுமனே மனுக்களை வாங்கி வைத்த அவலம். இப்படி நிர்வாகம் செய்தால் இந்த ஆட்சியை யாரேனும் விரும்புவார்களா? இதுபோல் ஆட்சியை மீண்டும் வர மக்கள் யாரேனும் விரும்புவார்களா என்றும் ஆளும் திமுக பிரமுகரே காட்டம். 2007 கட்சியில் உறுப்பினராக இருக்கான் திமுக கட்சியில். இது மாதிரி நிர்வாகம் பண்ணால் எப்படி மக்கள் விரும்புவாங்களா? இந்த ஆட்சியை மீண்டும் விரும்புவாங்களா? நீங்க விரும்புறீங்களா? நானே இப்போ விரும்பாத காலகட்டத்துக்கு தான் போகுது. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலை பகுதியில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 17 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருவேறு சம்பவங்களில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 28 வயது இளைஞரும் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 21 வயது இளைஞர் மீதும் புகாரின் பேரில் போக்சோ சட்டம் பாய்ந்தது. திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் மற்றும் பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்ததுடன் வீட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் வேளாண் உற்பத்தியை விட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் போதை மாத்திரை விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள தமிழகத்தில் போதை மாத்திரைகள் விற்பனை களை கட்டி வருவதாக குற்றச்சாட்டு. ஆந்திராவிலிருந்து தாம்பரம் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதீத போதை தரும் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையை தடுக்க திராணியற்ற அரசாக திமுக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி சென்ற ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து சுமார் 5 கிலோ கஞ்சா மற்றும் 8 கிலோ குட்கா திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் சிக்கியது. விடியா அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் சீரழிவதாக பலரும் குற்றச்சாட்டு.
சென்னை முகப்பேரில் நள்ளிரவு ஏற்பட்ட தகராறு தொடர்பாக விசாரிக்க சென்ற நொளம்பூர் காவல் நிலைய ரோந்து காவலர் மீது மது போதையில் தாக்குதல். தேவையில்லாம அடிக்காதீங்க சார். இருங்க ஒரு நிமிஷம். அவர் அடிச்சாரு, நீங்க பாத்தீங்களா? ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதால் தங்களால் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என மக்கள் கேள்வி. டிஜிபி நியமன விவகாரத்தில் குழப்பம் நீடிக்கும் நிலையில் மருத்துவ கல்வி இயக்குநர் நியமனமும் தாமதமாகும் அவலம். முக்கிய தலைமை பொறுப்புகளுக்கு பொருத்தமான நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க முடியாத நிலை தொடர்வது விடியா ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். கோவையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியது குறித்து தட்டி கேட்க சென்ற பெண்ணின் தாய் மற்றும் மகனை அடியாட்கள் வைத்து மருமகனின் வீட்டார் கொடூரமாக தாக்கிய அவலம். தீயசக்தி திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. 75 பவுன் நகை போட்டோம். வெள்ளி ஜாமா ஒரு 5 லட்சம். எங்கள் அப்பா வரப்போ போகிறப்பெல்லாம் காசு கொடுத்து 8 லட்சம் ரூபா. எதுவுமே என்கிட்ட சிங்கிள் பைசா கூட வச்சு போட மாட்டாங்க. எங்கள் அப்பாட்ட மேற்கொண்டு கேட்டு 2020 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாத்தையுமே கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் கோயம்புத்தூர்ல கேளுங்க, ஈவன் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பஞ்சாயத்துக்கு